தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அண்ணனை துணை முதல்வராக்கும் என்று ஒரு இடத்தில் கூட ஆதவ அர்ச்சுனாவோ அல்லது தளபதி விஜய் அவர்களோ பேசவில்லை. கூட்டணி ஆட்சி என்றுதான் இதுவரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி ஆட்சி என்ன என்பதை இனிமேல் தான் கூட்டணி சேர்ந்தால் பறைசாற்ற முடியும். ஒருவேளை அண்ணன் திருமா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்தால் எந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகும் என்பதை ஒரு வியூக அடிப்படையில் வேண்டுமானால் பேசலாமே ஒழிய உறுதியாக எந்த விடயத்தையும் சொல்ல முடியாது. தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக வருவார் என்றால் நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரு வாக்கு சதவீதத்தை அவர் உருவாக்க வேண்டும் அல்லது வாங்க வேண்டும். முதல்ல தேர்தல் களத்திலே இன்னும் நிக்கல அப்படிங்கும் போது இது சாத்தியமா என்பதை வியூகம்தான். ஆனால் விஜய் அவர்களும் அண்ணன் திருமா அவர்களும் தமிழ்நாட்டில் இணைந்தால் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்றேன். இரண்டு கட்சிகளுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த கண்டிப்பாக நம்ம அதைத்தான் பேசணும். என்னன்னா கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பதை விட தமிழ்நாடு இப்ப இன்னொரு குற்றச்சாட்டையும் அண்ணன் திருமா மீது வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க அதிமுகவோடு கூட்டணி சேராத காரணத்தால் தான் பாரதிய ஜனதா அந்த இடத்துல குந்தி இருக்கிறது.